ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் என்னென்ன படிக்கணும், எந்தெந்த கான்செப்ட்லாம் இம்பார்ட்டன்ட்டு, எதுல இருந்தெல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாம்லேயும் கம்பல்சரி ஒரு 5 மார்க் வரும், எதுல இருந்து 3 மார்க் கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து எது 3 மார்க், எது 5 மார்க், எது 2 மார்க் அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோவா ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. ஸோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எது 2 மார்க்கில் கேட்பாங்க, எது 5 மார்க்கில் கேட்பாங்க, எதெல்லாம் இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ், விச் மீன்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கிடையாது, இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரேமர் ரூல்னு ஒரு மெத்தட் இருக்கும். அந்த கிரேமர் ரூல் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து கம்பல்சரி பப்ளிக் எக்ஸாம்ல கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்பாங்க 99%. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு 4 சாப்டர் வரைக்கும் வரும். அதுல ஃபர்ஸ்ட் 2 சாப்டருமே ஃபுல்லா வரும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர், கலப்பெண்களும் சரி, அப்புறம் அணிகளும் மற்றும் அணிக்கோவைகளும், அந்த ஃபர்ஸ்ட் பாடம் அது ரெண்டுமே வந்து ஃபுல்லா வரும். தேர்ட் லெசன் தியரி ஆஃப் ஈக்குவேஷன், சமன்பாட்டியல்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஃபுல்லா வருமானு தெரியல, மேபி பாதியோட நீங்க சிலபஸை பார்ப்போம். ஜூன் அண்ட் ஜூலை மந்த்துக்கான போர்ஷன் தான் உங்களுக்கு வரும் மிட்டம்க்கு. அப்போ ஜூன் மந்த் பாருங்க, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அது ஃபுல்லாவே ஜூன் மந்த் தான். அப்போ அது வந்து கம்பல்சரி வந்துடும். ஜூலை மந்த் பாருங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபுல்லா ஜூலை மந்த் பாதிக்குள்ள நடத்தி முடிக்கணும். அப்போ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு உண்டு. அடுத்து பாருங்க, அப்படியே ஜூலை மந்த்ல உங்களுக்கு தியரி ஆஃப் ஈக்குவேஷனும் 3வது சாப்டரும் நடத்தி முடிக்கணும். அப்போ 3வது சாப்டரும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் முதலிடை பருவ தேர்வுக்கு ஃபுல்லா உண்டு. அடுத்தது ஆகஸ்ட் மந்த்துக்கான போர்ஷன் கிடையாது, பட் ஜூலை மந்த்லயே வந்து 4th சாப்டர் இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இருக்கனால ஸோ அதுல இருந்து பாதி வரைக்கும் உங்களுக்கு வரும். மேபி 4.1ல இருந்து 4.3 வரைக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்கான சிலபஸ். இதுல நம்ம அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் செகண்ட் யூனிட் 2 யூனிட்ல இல்லாட்டி இந்த வீடியோவில் ஒரு யூனிட்டை மட்டும் பார்ப்போம். ஒவ்வொரு யூனிட் வைஸ் நம்ம வருவோம். ஏன்னா நம்ம இந்த தடவை ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க போகிறோம். மேக்ஸில் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும், நீங்கள் எதுவாக இருந்தாலும் மேக்ஸ் மார்க் இம்பார்ட்டன்ட். அதில் குறிப்பாக இன்ஜினியரிங்கில் மேக்ஸ் மார்க் தான் உங்களுக்கு மெயின். நீங்கள் எதே நீட் போகிறதா இருந்தால் பயாலஜி மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நீட்டுங்கிறேன், மெடிக்கல் ரிலவெண்ட்டாக போகிறோம்னா பயாலஜி மார்க் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுக்குமே காமன் தான். இன்ஜினியரிங்காலும் சரி இல்லை மெடிக்கல் ரிலவெண்ட்டானாலும் சரி, உங்களுக்கு ரெண்டுமே காமன் தான். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் ஃபுல் மார்க் எடுக்கிறது, ஃபுல் மார்க் எடுக்கலாம். லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் இப்போ முடிஞ்ச 12th 20,000க்கும் மேலே மாணவர்கள் மேத்தமேட்டிக்ஸில் சென்டம் எடுத்திருந்தாங்க. ஃபிசிக்ஸ்லாம் 800 பேர் தான் எடுத்திருந்தாங்க. கெமிஸ்ட்ரி ஆல்சோ ஒரு 1000 அந்த ரேஞ்சில் தான் இருந்தாங்க. பட் மேத்தமேட்டிக்ஸில் 20,000+ ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் எடுத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. அதனால இந்த வருஷம் கொஷின் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஏன்னா வரலாறுல இல்லாத அளவுக்கு ஒரு அதிக சென்டம் மேக்ஸில் வந்திருக்கனால இந்த வருஷம் கொஷினை இன்னும் கொஞ்சம் மாடரேட்டாக, இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக கூட எடுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ரெடி ஆகணும்ல. ஸோ அதனால சாப்டர் வைஸ் போவோம். இதில் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்னென்ன பார்க்கணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணலாட்டி டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் லிங்க் இருக்கும். அதில் போனீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லாம் இருக்கும், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு நிறைய பேர் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள், அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பாருங்க, இன்வெர்ஸ் ஆஃப் நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் எந்தெந்த சம்னு சொல்ல முடியாது, இந்த டாபிக் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒன்று இப்போ இந்த எக்ஸாம்பிள் 1.1 இதெல்லாம் 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம். ரொம்ப சின்ன கொஸ்டின் தான் இது. நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. 3rd சாப்டர்ல மேட்ரிசஸ் அப்படிங்கிற பாட்டில் வந்து படிச்சிருப்பீங்க. அண்ட் 11th உங்களுக்கு 7th சாப்டரே அந்த இதுதான் மேட்ரிசஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால் டிட்டர்மினன்ட்ஸ், மேட்ரிசஸ் டிட்டர்மினன்ட்ஸ் ஸோ படிச்சிருப்பீங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இன்வெர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அந்த இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதில் பர்டிகுலராக ஒரு சில மெத்தட் இருக்கும். ஸோ அது நான் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. ரிவர்ஸ்லா அதெல்லாம் கூட அந்த அளவுக்கு தேவையில்லை. நீங்கள் நான் சொல்கிறேன் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறதையும் கூட நான் சேர்த்து சொல்கிறேன். ஃபைண்ட் ஏ மேட்ரிக்ஸ் ஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு ஏ மேட்ரிக்ஸ் கேட்பாங்க. ஏ கொடுத்து அட்ஜாயிண்ட் கேட்கறது வேற, இங்கே அட்ஜாயிண்ட் கொடுத்துட்டு ஏ கேட்பாங்க. ஸோ 2 மார்க்ல இந்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிமெட்ரிக் இதெல்லாம் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. அப்புறம் இந்த ஏ டிரான்ஸ்போஸ் இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது, நீங்கள் 10th படிச்சது தான். ஸோ அதுவுமே அவ்வளோவா ஈஸிங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம் அப்படின்னா ஆர்த்தோகனல் கேட்பாங்க. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து இது வந்து ஆர்த்தோகனல் அப்படின்னு, செங்குத்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு நிறுவுகிறது. இந்த 1.11 இதெல்லாம் நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லாவே பார்த்துங்க. இந்த டாபிக் ஆர்த்தோகனல் உள்ள எல்லாமே பாருங்க. ஸோ ஆர்த்தோகனல் டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா வேற இந்த எக்ஸசைஸ் 1.1 அதில் தான் இருக்கும். அட்ஜாயிண்ட், ஆர்த்தோகனல் அதுதான், அதை வச்சு தான் வரும். ஸோ 1.1லேருந்து உங்களுக்கு 2 மார்க் கேட்பாங்க. மேக்ஸிமம் மிஞ்சி போனால் 3 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. 5 மார்க்லாம் அதில் கிடையாது. ஸோ அதனால் அதை ரொம்ப ஈஸி தான், நீங்கள் பார்த்துருவீங்க. ஸோ அடுத்து இந்த ரோ எக்லான் மெத்தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரோ எக்லான் மெத்தட், ரோ ரெடியூஸ் மெத்தடு. ஸோ இது வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது, ரெடியூஸ் த மேட்ரிக்ஸ்.
ரோ எக்லான் மெத்தடை பயன்படுத்தி இதுக்கு வந்து இன்வெர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதே தான் இந்த ரெடியூஸ் த மேட்ரிக்ஸ் பார்த்துங்க. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இது கம்பல்சரி கேட்பாங்க. இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் உள்ள எல்லாத்தையுமே பார்த்துங்க. ரேங்க் எந்த மேட்ரிக்ஸ்னாலும் கொடுக்கலாம். பாருங்க ரேங்க் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ரோ எக்லான் மெத்தடை பயன்படுத்தி. இதே மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ அதில் ரோ எக்லான் மெத்தடும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெத்தடு. ஸோ அடுத்தது பாருங்க ரெடியூசிங் ரோ எக்லான் ஃபார்ம் எல்லாமே அதே தான் ரேங்க் ஃபைன் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா காஸ் ஜேர்டன் மெத்தட் இம்பார்ட்டன்டான 5 மார்க். 5 மார்க்கில் அது வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க. இப்போ ரேங்க் சொன்னேன்ல அது. இது வந்து 5 மார்க்கில் கம்பல்சரி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஃபைண்ட் த இன்வெர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பை யூசிங் காஸ் ஜோர்டன் மெத்தட். காஸ் ஜோர்டன் மெத்தடை பயன்படுத்தி இன்வெர்ஸ் வந்து ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உள்ள ரேங்க் அண்ட் இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணுறது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் டாபிக். ஸோ இதில் வந்து கம்பல்சரி வந்து 5 மார்க் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால இந்த இதை வந்து பார்த்துக்கோங்க. இதில் இப்போ கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு சிஸ்டம்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம அதை மேட்ரிக்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சால்வ் பண்ணுறோம். அந்த ஈக்குவேஷன் 3 சிஸ்டம் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெத்தடு. இந்த மெத்தட்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். இந்த தியரி மாதிரி உள்ளதெல்லாம் மேக்ஸிமம் இது வரைக்கும் கேட்டதில்லை. ஸோ அதெல்லாம் விட்டுறலாம்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு அவ்வளோ கேட்கறதில்ல. பட் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சென்டம் அப்படியே முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா. அடுத்தது அப்படியே பார்த்தோம் அப்படின்னா வேற இதில் அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கிரேமர் ரூல் சொன்னேன்ல ஸ்டார்டிங்லேயே இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க். கிரேமர் ரூல் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து காசியன் எலிமினேஷன் மெத்தட் இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க். சம்டைம்ஸ் 3 மார்க்னு கேட்குறாங்க. அப்புறம் கெமிக்கல் ஈக்குவேஷன் மாதிரி ஒன்று வரும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பட் எல்லாமே முக்கியமான டாபிக்ஸ். நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் அதுவும் ஓகே தான். கன்சிஸ்டன்சி டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். டெஸ்ட் த கன்சிஸ்டன்சி. ஸோ இதில் உள்ள எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க. எல்லாம் அதிகமாக கேட்கக்கூடியது. ஸோ அதனால தான் என்ன இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த இருக்குது பாருங்கள். சால்வ் த ஃபாலோவிங் சிஸ்டத்தை இதுவும் அதே தான் மேட்ரிக்ஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணி ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் இருக்கணும். டிடர்மினன்ட் போட்டு ஓ போட்டுட்டு இங்கிட்டு உள்ளதை வந்து அப்படியே மாற்றணும். ஸோ ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. டயக்னல் எல்லாத்தையும் ஒன்றாவும் அதுக்கு கீழே உள்ள வேல்யூ எல்லாத்தையும் 0 மாற்றிட்டோம்னா உங்ககிட்ட என்ன ஆன்சர் வருதோ அதான் ஆன்சர். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இந்த இருக்கு பாருங்க காசியன் எலிமினேஷன் மெத்தடை பயன்படுத்தி கெமிக்கல் ஈக்குவேஷன் மொத்தம் 2 ஈக்குவேஷன் இருக்கும். ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒன்று இருக்குது. அடுத்து அப்படியே எக்ஸாம்பிள்லேயும் இருக்கும். இந்த இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க. இதான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ அதில் மெயினாக இம்பார்ட்டன்ட்னா அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், கிரேமர்ஸ் ரூலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காசியன் எலிமினேஷன் மெத்தடு, ரோ ரெடிக்ஷன் மெத்தடில் ரேங்க் ஃபைன் பண்ணுறது. ஸோ அந்தது காஸ் ஜோர்டான் மெத்தடு அந்தது. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் டெஸ்ட் த கன்சிஸ்டன்சி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ தீஸ் ஆல் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் ஃபர்ஸ்ட் சாப்டர். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கானது அடுத்து ஒரு 2-3 நாள் சென்று அந்த வீடியோ போடுறேன். ஓகே. அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.